वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतोर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः. श्रीमते श्रीवंशटकोप श्रीरङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः. நமஸ்ததசே. ஸ்ரீமத் அழகியசிங்கருடைய சப்ததி மகோத்சவத்தினுடைய அங்கமாக பிரதி மாதம் சதஸ்ஸு நடக்கிறது. கிரந்த சதுஷ்டயம் மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீபாஞ்சராத்திரம், அப்புறம் வேத பாஷ்யம், தர்மசாஸ்திரம், இதுகளையெல்லாம் மாதம் ஒரு சபையில் இது விஷயங்கள் இங்கே வித்வான்கள்லாம் வந்து இதில் பங்கெடுத்துக்கிறா. இந்த மாதிரி காரியங்கிறது எல்லாரையும் இந்த சத்விஷயங்களில், சாஸ்திர விஷயங்களில் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த சதஸ், இந்த மாதிரி சபையிலெல்லாம் நடத்துறது. இதுவரையில் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் நடந்துடுத்தோ, இன்றைக்கும் நாளைக்கும் பகவத் விஷயமும் நடந்துடுத்தோ, இன்றைக்கும் நாளைக்கும் வேத பாஷ்யத்தில் வித்வான்களை கொண்டு இங்கே சதஸ், இந்த சபை நடக்கிறது. இப்போ வேதம்ங்கிறது எடுத்துட்டால் வேதந்தான் எல்லாத்துக்கும் மூலம். வேதோ அகிலோ தர்ம மூலம்னு சொல்கிற மாதிரி வேதந்தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம். அந்த வேதத்துக்கு மகர்ஷிகள், மகான்கள்லாம் நிறையா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்போ நிருக்தகாராள்லேருந்து ஆரம்பித்து அவள்லாம் வேத மந்திரங்களுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணுங்கிறதையெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கா. வேதத்துக்கு அர்த்தம் பண்ணுறதுங்கிறது நாம் இஷ்டப்படி பண்ண முடியும். பாஷா ஞானம் இருந்தாலும் கூட வேதத்துக்கு நாம் இஷ்டப்படி அர்த்தம் பண்ண முடியாது. சொல்கிற போது இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபம் பிரம்மயேத்துன்னு சொல்கிறது உண்டு. அது வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணுறது அது பெரிய மகான்கள் காட்டியிருக்கா வழி. அதில் பாஷ்யங்கள்னு சொல்கிற போது அதில் முக்கியமாக இப்போ கிடைக்கக்கூடிய பாஷ்யம் சாயணாச்சாருடைய பாஷ்யம். பட்டபாஸ்கரர் அவரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இன்னும் மகான்கள் எல்லாருமே வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த பாஷ்யத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதையும் இதை வித்வான்கள்லாம் இப்போ உபன்யாசம் பண்ண போகிறா. ஏன்னா கீதையில் பெருமாள் சாதிக்கிற போது வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, என்ன வேதத்தினால் பிரதிபாதிக்கப்படுவன் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருக்கார். இந்த பாஷ்யங்களில் இது எந்த ரீதியில் எப்படியெல்லாம் இதையெல்லாம் அவள் பண்ணியிருக்காங்கிறத பற்றி இங்கே வித்வான்கள் எல்லாம் இதை உபன்யாசம் பண்ண போகிறா. இது சுலபமாக தெரிகிறதுக்காக இந்த மணிப்பிரவாளத்தில் இந்த வித்வான்கள், அதுவும் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லக்கூடிய இந்த ரீதியிலையும் இப்போது இந்த சபை நடக்க போகிறது. இதை எல்லாரும் இதில் அன்வயித்து இதனுடைய ஐஷங்கருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக பிரார்த்திக்கிறோம். श्रीरङ्गेशेतेन्दुना करुणया सोऽस्यादिप्रेक्षणं ख्यातस्येन सन्मनाकरुणेपादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्तिदयादिभिः दान्तं मुदाग्रेसरं श्रीमद्रङ्गशतासङ्गीतपदिं श्रेयोनिधिं संश्रेये श्रीमतीरङ्गपदीश्वरस्वरिगुणात्मनिस्तात्मानं सम्मेलनरहरिजयोगिने सेवयेतिं सकलकमणिं विरवीक्षारिं श्रीरङ्गनाथयोगेतिं लक्ष्मीं सिंहजलजत्परणैकपात्रं श्रीरङ्गवीरभागवतोन्द्रमहाप्रपद्ये श्रीमद्रङ्गशतासंविवरालतामातः श्रीमद्वीरगोपुराजलजत्पादारविन्दास्य श्रीमद्वेदलं सचेतशासनवशं श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्री श्रीरङ्गशृगोपेतीन्द्रमहादेशिकाय नमः. श्रीमते श्रीवीरराघवशृगोपेतीन्द्र शिवदे शिवन्द्रो श्रीवेदान्तदेशीतीन्द्रमहादेशिकाय नमः. श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीमन्त्रगो श्रीनाथ
महादेशिकाय नमः स्वदेशी श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः भद्रं भद्रं पश्येमाक्षरनियतत्रा श्रीरङ्गे स्तुष्ट्वागुंसस्तनोभिः विषयमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ஸ்வாகதம். ராயேஷியுடைய நட்சத்திரத்தில் ரொம்ப அபூர்வமாக இன்னைக்கு இந்த வேதபாஷ்யம் சதஸ்ஸு ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. வேதபாஷ்யம் ஐஷிங்கர் பூர்வாஷ்மத்திலேயே வேத கல்பத்ருமகானதான திருநாமத்தோடு விளங்குறதுனால அந்த ஒரு சார்த்த மந்திரத்தையாமின்ற மாதிரி பூர்வாசிரமத்தில் வேத கல்பத்ருமராக இருந்திருக்கார். இப்போ உத்தராசிரமத்திலையும் ஐஷிங்கர் விசேஷமாக வேத சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்டதான வேத பழமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐஷியனுடைய ஆத்தியட்சத்தில் ஐஷியனுடைய சப்ததி மகோத்சவத்தை முன்னிட்டு இன்னைக்கு இந்த வேதபாஷ்யம் சதஸ்ஸு நடக்கிறது. எல்லாரும் நிறைய பேர் கலந்துக்கணுன்றதாக ஸ்ரீ ஐஷியனுடைய திருவுள்ளம். அதே கிரமத்தில் இன்னைக்கு நாம் இப்போ ஆரம்பித்து இங்கே எழுந்திருக்கக்கூடியதான விற்பன்மணிகள்லாம் பூர்ணமாக அந்த வேதபாஷ்ய விஷயங்கள் எல்லாம் அனுகிரகிக்கும்படியாக பிரார்த்திச்சுக்கிறோம். பத்ரன்னோ அபிவாதயமனாக. அதாவது வேதமானது நித்தியமாக அத்தியனம் பண்ண வேணும், அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேணும். அதனால் அப்படின்னு சொல்லி வேதோ நித்தியமதீயதாம் ததனுகர்ம சுனுட்டீயதாம். அதே மாதிரி ஸ்தானுரயம் பாரகார கிலாபோது அதீத்திய வேதம் நவிஜானாதியோர்த்தம் அர்த்தம் சகர்விது பத்ரமஸ்னுதே விதூதபாத்மா நாகமேதி விதூதபாத்மா அப்படின்னு சொல்லிருக்குது. வேதத்துக்கு வேதாத்தியனம் பண்ணினது மட்டும் போராது, அதனோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், அர்த்தத்தை தெரிஞ்சு அது மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் வேதத்தினுடைய அர்த்தங்களெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு இதெல்லாம் கர்மகாண்டம், இந்த கர்மத்தினாலே நமக்கு மேலே மோட்சமானது கிடைக்காது. அப்படிங்கிறதுனால தான் உபரிஷ்டாத்தனமாக மேலே இருக்கக்கூடிய வேத சிரசுன்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அந்த மாதிரி அந்த உபனிஷத்தில் சொல்லக்கூடியதெல்லாம் எம்பெருமானை போய் அடைய முடியுமா? அதில் இந்த வேதத்துக்கு பூர்வம் இதை வச்சுருவோம் அப்படியே சொல்லி வேத பாஷ்யத்தில் எஜுர்வேதத்துக்கு பட்டபாஸ்கரரும் சாயனாச்சாரியரும் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ரிக்வேதத்துக்கு சாயனாச்சாரியர், வேங்கடமாதவர், ஸ்கந்தசுவாமி, அப்புறம் இன்னொருத்தர் 5 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மத்வாச்சாரியர் பண்ணது வேதத்துக்கு அதாவது நாராயணபுரமாக ஒரு 100 மந்திரத்துக்கு 100 சூக்தத்துக்கு பண்ணியிருக்கார் மத்வாச்சாரியர். ஆனால் இவாளெல்லாம் பாக்கி பேர்லாம் வேங்கடமாதவர், ஸ்கந்தசுவாமி, மாதவர் 3 பேர் அப்படின்னு பண்ணியிருக்கா. முத்கலர்னு ஒருத்தர். இப்படி இவாளெலாம் ரிக்வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. அது மாதிரி சாமவேத பாஷ்யத்துக்கும் சாயனாச்சாரியர் பண்ணியிருக்கார். அது தவிர அப்புறம் நாரதர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார். அதெல்லாம் கிடைக்கல, சில இதெல்லாம் இப்போ லுப்தமாக இருக்குது. அதை ஒரு சமயம் இந்த வேத பாஷ்யத்தை பற்றி சொல்லணுங்கிறதுக்கோசரம் சங்கராச்சார் சொல்லி அந்த ட்ரஸ்ட்டு அண்ணாதுரையங்கார்னு இருந்தார். அவர் அப்போது இந்த மாதிரி இந்த வேத பாஷ்யத்தில் சாயன பாஷ்யருக்கும் பட்டபாஸ்கருக்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி ரிக்வேதத்தில் ஸ்கந்தசுவாமி, வேங்கடமாதவர், முத்கலர் இவாளுடைய பாஷ்யத்திற்கும் என்ன அபிப்பிராய பேதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லி அது எழுத சொன்னார். 5 அஷ்டத்துக்கு எழுதி கொடுத்தோம். அது என்ன இருக்குதுன்னு தெரியாது. 5 அஷ்டத்துக்கு இப்போ இல்லை, அது 30 வருடம் ஆச்சு. அதுவுமே எழுதி கொடுத்தோம். அது மாதிரி வேதத்தில் பண்ணினார். அது முதல்ல சாயனாச்சாரியர் முதல்ல எஜுர்வேதத்துக்கு தான் பாஷ்யம் பண்ணினார். அப்புறம்தான் ரிக்வேதத்துக்கு சாமவேதத்துக்கெலாம் பண்ணினார். ஏன் எஜுர்வேதத்துக்கு பாஷ்யம் பண்ண வேணுமே முக்கியம்? ரிச்சகா யஜூம்சி சாமானிய அதர்வாணின்னு இருக்கிற போது ஏன் ரிக்வேதத்துக்கு இல்லாத எஜுர்வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யாக கர்மாக்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியது எஜுர்வேதம்தான். அப்படிங்கிறதுனால அந்த எஜுர்வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணினோம் அப்படின்னு எங்கே சொல்கிறார்? ரிக்வேதத்திலேயே இந்த எடுத்து அது பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணுறார்.
ऋचान्द्वः पोषमास्ते पुष्पान् गायत्रन्द्वो गायति चक्वारीषु ब्रह्मात्वो वदति जातविद्या யஜ்ஞஸ்ய மாத்திராம் விமேமீதவுத்வஹ அப்படின்னு ரிக்வேதத்தினால ரிச்சாந்த்வஹா போஷம் ஆஸ்தே போஷத்தை உண்டு பண்ணான். அது வேறு யாகத்துக்குள்ளே புஷ்டிகளெல்லாம் வேணுங்கிறது தேவதைகளை கூட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுறதுனால ரிக்வேதத்தினால பண்ணுறான். காயத்ரந்த்வோ காயதி சக்வரீஷு காயத்ர சாமா சக்வரி சாமா பிருகத் சாமானுட்டு சாமங்களெல்லாம் சொல்லி அவளெல்லாம் திருப்திப்படுத்துகிறான். பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார் யாகத்தில், பிரம்மாங்கிற ஒருத்தர், அதாவது ஹோதா அத்வரியோ உத்காதா பிரம்மா, இந்த 4 பேருக்கும் 4 பேர் கணம், 4 கணம்னு பேர். பிரம்மகணம், அத்வரியோ கணம், ஹோதர் கணம், அப்புறம் வந்து என்ன உத்காதர் கணம் அப்படின்னு 4 இதுவாக வச்சுருக்கார். அதில் காயத்திரம் அந்த சாமாக்களெல்லாம் எப்படி சொல்லணும், அது மாதிரி பிரம்மாங்கிறவர் என்னன்னு கேட்டால் 3 வேதத்தையும் அறிஞ்சவராக இருக்கணும். அப்போ தான் எதில் என்ன தப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பிரம்மாத்வோவது ஜாத வித்யான் எங்கெங்கே சந்தேகங்கள் ஏற்படுறதோ அங்கே அவர் தான் சொல்லணும். யஜ்ஞஸ்ய மாத்திரம், யஜ்ஞத்தினுடைய பூர்த்தி யார் பண்ணான்னா எஜுர்வேதம் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். அக்னிஹோத்திர ராமானந்த தாத்தாச்சார் சொல்லுவார், டேய் எஜுர்வேதம் சமயக்கார வேதண்டான்னு. என்ன இப்படி சாதிச்சாருதே அப்படின்னு. ஆமாண்டா, ஒரு காரியம் பண்ணால் வந்தவனுக்கு திருப்தியாக சாதம் போட்டால் தானடா சத்தப்படப்படுவோம், அது இந்த வேதம் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டால் என்ன காரியங்களை எப்படி பண்ணணும், தேவதைகளுக்கு என்னவா அவிர்பாகங்கள் கொடுக்கணும், இன்னொன்று பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த வேதத்தினுடைய பாஷ்யத்தை நிறையா ஸ்மார்த்தாளில் நிறையா பேர் அத்தியனம் பண்ணி பாஷ்யங்கள் இல்லாமல் நிறையா நன்னா படிச்சிருக்கான், சொல்லிகிட்டுருக்கான். அதெல்லாம் வேத பாஷ்ய சதசுங்கிறது சங்கராச்சாரியன் தன்னுடைய ஷஷ்டிப்த பூர்த்தியும் போது அவர் பெரியவர் ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்தார். வேத பாஷ்ய சதசுன்னு, அதாவது அந்த வேத பாஷ்யத்திற்குன்னே ஏற்பட்டு அதில் வேதரட்சண ட்ரஸ்ட்டுங்கிறது வேதாத்தியனம் பண்ணவாளுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது. இது வேத பாஷ்ய ட்ரஸ்ட்டு, வேத பாஷ்யம் அப்படின்னு. அதில் என்னென்னா வேத பாஷ்யத்தில் பரீட்சை கொடுக்குறவாளுக்கு சம்பாவனை பண்ணுறது இன்னொன்றது. அப்போல்லாம் நாமெல்லாம் பரீட்சை கொடுக்குற போது 3000 ரூபா சம்பாவனை, இப்போ 1,00,000 ரூபா, இப்போ 1,00,000 ரூபா சம்பாவனை கொடுக்குறா. ஆனால் வாசிக்கிறதுக்கு மனுஷால் வரல, ரொம்ப சிரமமாக இருக்குது. நாம் எல்லாத்தையும் சொன்னோம், காஞ்சிபுரத்தில் எல்லாரும் அத்தியனம் பண்ணவாள்கிட்ட கூட ஒரு தடவை சொன்னோம், நீங்கள் யாராவது வேத பாஷ்யம் வாசிக்கிறதா இருந்தால் மாதம் 5000 ரூபா பணம் நாம் தரோம்னு சொன்னோம். யாராவது வேத பாஷ்யம் வாசிக்கணும், அது மாதிரி கனம் சொல்லணும் அப்படின்னுட்டு என்னமோ அதில் ஒருத்தரும் ஈடுபடலை. அதாவது போகிறோம், இதனாலே கர்மம் சொன்னாலே போகிறோம், சம்மிதத்தினாலேயே எல்லாம் ஏற்படுறது. அர்த்தம் தெரிஞ்சு காட்டாலும் ஒன்றும் பதில் அது பலன்லாம் இருக்குது. இருந்தாலும் அர்த்தவிது சகலம் பத்ரமசுனுதே அப்படின்னு வாக்கியம், பாணினி வாக்கியம் இது. அது மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம பண்ணினா தேவையில்லைங்கிறது எண்ணம் இருக்குது. இதெல்லாம் அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அது நடக்க போகிறது. அவனுடைய சங்கல்பம் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அஜ்ஞானம் இருக்குது, ஏதாவது கொண்டு வரலாமா, இந்த வித்தியை கொண்டு வரலாமான்னு. அதே மாதிரி இன்னொன்றும் தர்மசாஸ்திரத்தில் இன்றைக்கி யாராவது விஷயம் கேட்டால், நாவல் பாக்கத்தில் ஒருத்தர் 2 பேர் அவ்வாறு இருந்துகிட்டு இருந்தா, இப்போ அவாளும் இல்லாததுனால யார் சரியாக தர்மசாஸ்திரம் வாசுதேவாச்சார் சொல்கிறாரோன்னு தெரியல. ஏன்னா அப்படி தெரியலேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அஜ்ஞானத்தினால சொல்கிறோமோ தெரியல. அந்த மாதிரி இந்த தர்மசாஸ்திரம் சொல்கிறதுக்கு ஒருத்தரம் இல்லை. அது பாக்கி இப்போ பொதுவான தர்மசாஸ்திரத்தையாவது சொல்லலாம். நம்மளுடைய தர்மசாஸ்திரம் நம்ம விசேஷமாக சில இது நமக்குன்னு சொல்லியிருக்கோம், அதை விட்டு பொதுவாக இருக்கிறதையாவது சொல்லலாம். அதுவும் கூட சொல்கிறதுக்கு மனுஷால் இல்லை. இந்த மாதிரி இந்த வேதபாஷ்யம் ஸ்மார்த்தம்னா அது இது இந்த தர்மசாஸ்திரங்கள், அது மாதிரி ஸ்ரௌதங்களில் எல்லாருக்கும் நான் வாசுதேவாச்சாரிய கூட 1-2 தடவை சொல்லியிருக்கேன். தாத்தா பண்ணியிருக்கார், அது ஏதாவது தெரிஞ்சுட்டீங்கன்னா பண்ணலாம், அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக நமக்கு இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா பெரிய நாராயண சோமயாஜி பண்ணி வாழலாம் ஸ்மரணம் பண்ணலாம். புண்ணிய புருஷாளுடைய ஸ்மரணத்தினாலேயே பாபங்கள் போகிறதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது தர்மசாஸ்திரங்கள்னு. அந்த மாதிரி இந்த வேதபாஷ்ய சதசு வைக்கணுங்கிறது எத்தனை பேர் வேணால் வரலாம். இவா ஏதோ மிதமாக போகிறோமோன்னு வச்சுருக்கான்னு தோன்றது எனக்கு. இப்போ அதை தான் மிதம் இல்லை, அபரிமிதமாகவே இருக்கட்டும். நான் நிறைய பரிமிதம் வேண்டாம், அபரிமிதமாக எத்தனை பேர் பண்ண மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமான் ஏற்றியோ சங்கல்பிடுவான். அவனுடைய சங்கல்பம் இருந்தால்
எத்தனை வேணா இது வேணான்னு நினைக்கிறோம். இப்போ நாம் ஏதோ ஒரு காரியம் நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கு துட்டு வேணும்னு நினச்சிட்டு சொன்னோம். பெருமாள் நீ ஏண்டா கவலைப்பட நான் தரேன்னு சொல்கிறான், கொடுத்துட்டுருக்கான். அது மாதிரி எந்த ஒரு காரியமே நல்லா நடக்கணும். அதுக்கு மடத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஸ்ரீகாரியம் சுவாமி வியாபகாலாக இருக்கணும். எப்போவுமே மடத்தில் லௌகீகமாக இருக்கிறவா மட்டும் ஸ்ரீகாரியமாக இருக்கிறது இல்லை. வைதீகம் தெரிஞ்சவாள் தான் ஸ்ரீகாரியமாக இருக்கலாம். இவருக்கு கூட இருக்கிறவாள் அந்த லௌகீக காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்து பண்ணுவா. அப்படி இல்லாத இப்போ நமக்கு இருக்கிற ஸ்ரீகாரியம் நம்ம அழிங்கருடைய வம்சம், தேவநாள் அழிங்கருடைய வம்சத்தினுடைய பத்மநாபாச்சார் நமக்கு ஸ்ரீகாரியமாக வச்சுருக்கோம். வேதவாட்ச சதஸை ரொம்ப நன்னா நடத்தணும் அப்படின்னு சொன்னது. இப்போ யாரோ கேட்டான்னா யாரையும் வரவாண்டான்னு சொல்லலை, எத்தனை பேர் வேணால் வரட்டும், வந்தால் விஷயம் சொல்லணும், சொல்லினதுக்கப்புறம் அதில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அப்படி தான் நம்மளுடைய அபிப்பிராயம் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வேதவாட்சியத்தை நல்லா குருமுகமாக வாசிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னாலும் கூட சாஸ்திரஜானம் இருந்தால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லலாம்னா கூட இப்போவும் சாயனாச்சாரியர் பண்ண பாஷ்யமானது ரொம்ப கர்மபரமாக பண்ணிவிட்டார். சாயனாச்சாரியுடைய பாஷ்யமானது ரொம்ப கர்மபரம். அப்புறம் மகாவியாபகர் சாயனாச்சாரியார், வித்யாரண்யர்னு அவருக்கு தான் பேர், அவர் பண்ணி இருக்கார். ஆனாலும் கூட இந்த சாயன பாஷ்யத்தை மத்வாச்சாரியார் 100 சூக்தத்துக்கு நாராயணபுரமாகவே அர்த்தம் பண்ணியிருக்கார், வேறு பரமாக அர்த்தம் பண்ணலை. அதே மாதிரி எதிர்வேதத்திலையும் கூட இந்த சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாக்கும் கர்மாக்கள் எல்லாம் சொல்லி கொண்டு அதையும் போய் நாராயணபுரமாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு முடியும். அதுலேயும் இப்போ நம்ம கருணாகராச்சார் ஸ்வஸ்திவாச்சனம் சொல்லிட்டு இதில் பாதுகையில் எழுதிட்டு வர நன்னா அந்த மந்திரத்துக்கெல்லாம் ஆழ்வார் உள்ள ஸ்ரீசூக்திகளையும் சேர்த்து எழுதுகிறார். ஆழ்வார் ஒரே இந்த 10 நாள் முன்ன ஏதோ நினச்சிட்டோம், ஒரே ஒரு மந்திரத்தை, ஒரே ஒரு வேத மந்திரத்தை எடுத்துட்டா 100 பாசுரம் இல்லை 1000 பாசுரத்துக்கும் அது அர்த்தம் சொல்கிறது. 1000 பாசுரத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியுமா இருக்குது. இந்த ஆனால் ஏதாவது வாடி வருந்தினேன் சொல்கிறதுக்கு ஒரு மேலே எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கிற போது அப்போ சொல்கிறது, இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இது தானே, இதை சொல்லலாமேன்னு தோணித்து அதை எழுத போகிறோம். இப்படி போயிடுவோம். அவன் என்ன திருவிழம் பற்றி இந்த திருவிழம் மத்தியானோ அது மாதிரி எழுத போகிறோம். அந்த மாதிரி வேதத்தினுடைய அர்த்தமாக, வேதத்தை இல்லாதவனா எந்த ஒரு காரியம் இல்லை, அதனுடைய அர்த்தமும் இவ்வளோ ரொம்ப விசேஷமாக இந்த மாதிரி சதசுகளெல்லாம் வரணும். அடுத்தது பாஞ்சராத்திர சதசை நடத்த போகிறோம். பாஞ்சராத்திரம் வைகானசம் ரெண்டும் தான், உத்தரம் மட்டும் விட்டு உத்தரம் இல்லை, அது மாதிரி அந்த சதசு. அதுக்கப்புறம் உபனிஷத் பாஷ்யம் ஒரு தடவை பண்ணணும்னு உத்தேசம் பண்ணிருக்குது. தசோபனிஷத் பாஷ்யம், மொத்த பாஷ்யம் இல்லாட்டாலும் தசோபனிஷத் பாஷ்யமாவது சொல்லணும். வள விட்டு யாருக்கு என்ன விஷயம்னு நீங்கள் சொல்லிவிட்டாலே கூட பார்த்துன்னு வந்துட்டு சொல்லலாம். அது மாதிரி சொல்லணுங்கிற எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரத்திற்கு அப்புறம் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே மாதம் மட்டும் இன்னும் 10 இருபதுக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. அது மாதிரி சாமானிய சாஸ்திரத்துலேயும் 4 பேர் கேவலம் ஸ்ரீ வைஷ்ணவாள் மட்டுமன்னு இதர மதஸ்தாலும் ஸ்மார்த்தாளோ மகாத்வாளோ யார் வேணா வரலாம் அப்படின்னு சாமானிய சதஸும் வைக்கணுங்கிறது இருக்குது. இதுக்கு மேலே ஒரு எல்லாம் இல்லை. அப்புறம் ராமாயணம், பாகவதம், பாரதம் எல்லாத்தையும் வைக்கணும். அதுக்கப்புறம் கூட இது கொஞ்சம் அதிகமாக என்னமோ சில்பசாஸ்திரத்தையும் பார்த்து அதையும் பண்ண சொல்லணும் அப்படின்லாம் இருக்குது மனசில். ஏதோ இந்த மாதிரி வருடம் முடிஞ்சாச்சுன்னா என்ன அப்புறம் பண்ணக்கூடாதானே, பண்ணலாம், எத்தனையோ பண்ணலாம். அந்த மாதிரி மகான்கள்லாம் அப்பப்போ எல்லோரும் வரணும். எல்லாருக்கும் எத்தனையோ நிர்பந்தங்கள் இருக்குது. இந்த நாளில் இந்த மாதிரி ஒரு சதசு நடக்கிறது, அதில் நாம் அன்வயிக்கணும்னு நினச்சிட்டு வரணும். அதுதான் முக்கியமாக இருக்குது. அதில் நமக்கு ரொம்ப ஒரு விஷயத்தில் கொஞ்சம் திருப்திப்படத்தான் படணும். எதுவாக இருந்தாலும் கூட கருணாகராச்சாருக்கு அந்த விஷயத்தில் நம்மகிட்ட வரணும், கூட இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அவரும் வாசுதேவாச்சாரம் வரார். ஆனால் இன்னும் கொஞ்சம் அவருக்கு இந்த உத்தியோக நிர்பந்தம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன வரார். எல்லோரும் வரதுனால எல்லோரும் வர நன்னா நடத்திட்டு தான் கொடுக்குறார். மாதிரி எங்கள் ஆஸ்தான வித்வான் அவருக்கு 10,000 காரியங்கள் இருக்குது. நிறையா வரைந்தாரோ இன்னும் எத்தனையோ ரிசர்ச் பண்ணிட்டுருக்கார், என்னவோ பண்ணிட்டுருக்கார். இன்றைக்கி கார்த்தால் வந்துடுறேன்னார், அப்புறம் என்னமோ நாளே கார்த்தால் வரேன்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி எல்லோரும் வரேன்னு இருக்கார். எல்லோரும் வந்து இந்த சதசு இப்படி ஒரு 5-6 பேர் வச்சு நடக்கக்கூடாது, 1000 பேர் இருக்கணும். வித்வான்கள் 500 பேர் 600 பேர் எல்லோரும் நிறையா சொல்லணும். சொல்கிறதுக்கு அதுக்கு திவ்ய திரவியத்தை எம்பெருமான் கொடுப்பன். அவனுடைய சங்கல்பம் இருந்தால் எல்லாம் நடக்கும். அது நித்தியம் அவன்கிட்ட பிரார்த்திக்கிறது தான்.
நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நடத்தி வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நடத்தாத இருந்தீங்கன்னா உனக்கு தான் அகௌரவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அகௌரவத்தை அவன் ஏற்றுக்க மாட்டான். அதனால் அப்படி நடத்துகிறான். மாதிரி இந்த சதஸு இன்னும் மேலும் அபிவிருத்தியாக முடியுமாக எம்பெருமானத்தில் பார்த்து மேலே சதஸை ஆரம்பிக்கிறதுக்காக சொல்லுவோம். நாராயணன்.